டெக் பாஸ் நல்லவரா இல்ல டெக் சூப்பர் ஸ்டார் நல்லவரா? இதுல இவர் நிறைய சம்பாரிச்சாரா, அவர் நிறைய சம்பாரிச்சாரா? இதுல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு நம்ம லாஸ்ட் ஜான்வரி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த நேரத்துல புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுக்குல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். ஏராளமான இல்லீகல் குவாரி, சட்டவிரோத குவாரிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஆர்ஆர் குரூப்னு ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்காங்க. அவங்க சமீபத்தில் 70,000 டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்காங்க. கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன், மைன்ஸுக்கு மனு கொடுத்துருக்கேன், ஆர்டிஓவை பார்த்துருக்கேன், டிஆர்ஓவை பார்த்துருக்கேன், எல்லாரையும் பார்க்குறேன். நான் 26ஆம் தேதி தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன். நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் எப்படியோ கசியை விட்டதுனால கிட்டத்தட்ட 40 லாரிகளை வச்சு இரவும் பகலுமா மறைச்சி வச்சிருக்க சக்கையை, திருடி வச்சிருக்க சக்கையை அள்ளி கொண்டே மீண்டும் குவாரிக்குள்ளே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் மீண்டும் தவறு நடக்குது, அந்த தவறை பிடிங்க, திருடப்பட்டிருக்க பொருட்களை அரசுடைமை ஆக்குங்க, திருடுகள் மீது நடவடிக்கைங்கன்னு மீண்டும் கேட்குறேன். அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 1 வாரம் பொறுத்துங்க, 10 நாள் பொறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் 10 நாளைக்குள்ள பாக்கி இருக்க 30,000 லோடையும் கொண்டு அவங்க மலையடிக்குள்ள கொட்டிடுவாங்க. இருந்த எந்த தடையும் தெரியாமல் ஆக்கிடுவாங்க. இப்போ நாங்கள் போய் நேரடியாக தடுக்க போனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட அடியாட்களை சுற்றி நிற்க வச்சுருக்காங்க. பயங்கர ஆயுதங்களோட சுற்றி நிற்கிறாங்க. எங்களால் எதுவுமே செய்ய முடியலை. நாங்கள் மக்களை திரட்டி போராடுறத தவிர வேறு வழி இல்லை. மிக விரைவில் அநேகமாக வெள்ளிக்கிழமை மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஜகபர் அலி சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை போராட்டம் நடந்துச்சான்னு கேட்டால் நடக்கல. அதுக்கான காரணம், ஜகபர் அலி மசூதிக்கு போயிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது ஒரு லாரி மோதி அவர் சம்பவ இடத்திலேயே இறந்தும் போறாரு. இதுல கோஇன்சிடென்ஸ் என்னன்னா, அந்த லாரியோட உரிமையாளர் ஆர்ஆர் குரூப்ஸ். இந்த விஷயம் ஒரு ஆக்சிடென்ட் சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இந்த கேஸை முடிக்கிறாங்க. இதை எதிர்த்து அவரோட மனைவியும் ஊர் மக்களும் போராட்டம் நடத்தி இதை ஒரு கொலை வழக்கா கன்வெர்ட் பண்ணுறாங்க. இது சிபிசிஐடிக்கும் மாறுது. இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு இருக்கிறது 2 கேள்வி. மொதல் கேள்வி, லைசன்ஸ் முடிஞ்சும் கவர்மெண்ட் சொல்கிற குவான்டிட்டியை தாண்டியும் எப்படி அந்த மணல் மாஃபியாஸ் அந்த இடத்துல கல்குவாரி நடத்திட்டு இருக்காங்க? இதை ஏன் எந்த ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸும் கொஸ்டின் பண்ணலை? செகண்ட் கொஸ்டின், ஜகபர் அலி தாசில்தாருக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் எப்படி அந்த ஆர்ஆர் குரூப்ஸுக்கு போச்சு? இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கவர்மெண்ட் கிட்ட கேட்காம டெக் பாஸ் கிட்டையும் டெக் சூப்பர் ஸ்டார் கிட்டையும் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம்.